ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி என்ன வீடியோன்னு பார்த்தீங்கன்னா, வரலட்சுமி நோன்பு வருது இல்லையா, அதுக்காண்டி நம்ம வரலட்சுமிக்கு வைக்கிற மணி ஒரு டெக்கரேஷன் ஐட்டம் தான் பார்க்க போகிறோம். வாங்க அதுக்கு செய்ய என்னென்ன தேவையான பொருட்கள்னு பார்த்துடலாம். 2 கார்ட்போர்ட் அட்டை, கிளிட்ரு ஷீட்டு, அப்புறம் எலாஸ்டிக் ரோல் இருக்கும்ல, நம்ம பிரேஸ்லெட்டுக்கெலாம் சுற்றுற அது எம்டி ரோல் மட்டும் வேணும். அதுக்கப்புறம் க்ளூ கன், சிஸ்ஸர், பென்சில், ஸ்கேல் இவ்வளோ தான் நமக்கு தேவை. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, கார்ட்போர்டில் இந்த மணி ரவுண்டு ஷேப் வரதுக்காண்டி நான் ஒரு பிளேட்டு வச்சு கட் பண்ணி எடுத்துக்கிறேன். அது 2 பீஸாக கட் பண்ணிக்கோங்க கார்ட்போர்டில். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, அந்த எலாஸ்டிக் ரோல் எம்டி ரோல் இருக்குல்ல, அதில் வந்து க்ளூ அப்ளை பண்ணி 2யும் ஒன்றுக்கு ஒன்று ஒட்டி வச்சுக்கலாம். இது வந்து நமக்கு ஒரு ஸ்பேஸ் தேவைப்படுது, அதை க்ரியேட் பண்ணுறதுக்காண்டி தான் நான் இந்த இது வந்து எடுத்திருக்கேன். உங்களுக்கு தேவைன்னா நீங்கள் செல்லோ டேப் எம்டியான ரோல் கூட எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். என்கிட்ட அது இல்லை, அதனால் நான் அந்த எலாஸ்டிக் ரோல் வந்து எடுத்திருக்கேன். இப்போ பார்த்தீங்கன்னா, அந்த எலாஸ்டிக் ரோல்லையும் கம் அப்ளை பண்ணி கீழே ஒரு கார்ட்போர்டு, அந்த எலாஸ்டிக் ரோலுக்கு மேலே ஒரு கார்ட்போர்டு வர மாதிரி நம்ம வந்து க்ளூ அப்ளை பண்ணி ஒட்டி எடுத்துக்கலாம். இப்போ ஒட்டி எடுத்தோடனே பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி நமக்கு ஒரு ஸ்பேஸ் கிடைக்கும். அந்த ஸ்பேஸை வந்து நம்ம ஸ்கேல் வச்சு அளந்து எடுத்துக்கோங்க, எவ்வளோ தூரம் ஸ்பேஸ் வருதுன்னு. எனக்கு வந்து 3 சென்டிமீட்டர் வருது. நீங்கள் வாரத்துலேருந்து 0.5 வந்து கூட வச்சு அந்த அளவு வந்து கட் பண்ணி எடுத்துக்கோங்க. நான் இப்போ 3 வந்துச்சுன்னா எனக்கு 3.5 சென்டிமீட்டர் அளவு வந்து கட் பண்ணி வந்து நான் எடுத்திருக்கேன். இப்போ வந்து நம்ம வந்து கட் பண்ணிவிட்டு அதை வந்து க்ளூ அப்ளை பண்ணி அந்த ஸ்பேஸில் ஃபுல்லாக கவர் ஆகிற மாதிரி ஒட்டி எடுத்துக்கலாம். இப்போ ஃபுல்லாக ஒட்டி முடித்தோடனே நமக்கு இப்படி தான் இருந்தது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா, கோல்டன் ஷீட்டு ஒன்று, ஷைனிங் ஷீட் ஒன்று, அதே மாதிரி நம்ம எந்த பிளேட்டில் ரவுண்டு போட்டோமோ அதே பிளேட்டில் எடுத்து கட் பண்ணி அந்த ஷீட்டை வந்து இந்த மேல் பகுதியில் வந்து ஒட்டி எடுத்துக்கலாம். ஒட்டி முடிச்சு அதுக்கப்புறம் ட்ராப் ஷேப் நமக்கு தேவைப்படும். அதனால் நம்ம வந்து ட்ரேஸ் பண்ணி எல்லாம் ஒரே ஈவனாக இருக்க மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கலாம். நான் வந்து க்ரீன் கலர் கிளிட்டர் ஷீட் வந்து கட் பண்ணி எடுத்திருக்கேன் இதழ் மணி வரதுக்கு. இது பார்த்திங்கன்னா, அடியில் க்ளூ அப்ளை பண்ணிட்டு அந்த பேஸ் இருக்குல்ல, கார்ட்போர்ட் பேஸில் வந்து லைட்டாக கவர் ஆகிற மாதிரி ஒட்டிட்டு, மிச்சம் இது வந்து அந்த சைடு போர்ஷனில் வந்து கொஞ்சமாக க்ளூ போட்டுட்டு இந்த சைடும் ஒட்டி விட்டுக்கலாம். நம்ம ஃபுல்லாக ஒட்டணும்னு அவசியம் இல்லை, பாதி அளவுக்கு க்ளூ போட்டு இந்த மணி ஒட்டி எடுத்துக்கலாம். இதே மாதிரி ஃபுல்லையுமே நம்ம ஒட்டி எடுத்துகிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன், பாருங்கள் எப்படி இருக்குன்னு. இப்போயே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இது என்ன மணி வரப்போகுது. ஒரு லோட்டஸ் தான் நம்ம ரெடி பண்ண போகிறோம். பார்த்திங்கன்னா, அதுக்கப்புறம் பிங்க் கலர் கிளிட்டர் ஷீட்டில் அதே மாதிரி ட்ராப் ஷேப் வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன். இதை வந்து நம்ம உள் சைடு வந்து ஒட்ட போகிறோம். அந்த கோல்டன் ஷீட் ஒட்டினோம்ல, அதில் வந்து லைட்டாக உள்ளே தள்ளி நான் எப்படி வீடியோவில் காமிக்கிறேனோ அதே மாதிரி ஒட்டி எடுத்துக்கோங்க. இதே மாதிரி கட் பண்ணி வச்சுருக்க எல்லா சீட்டையுமே நம்ம வந்து ஃபுல்லாக ஒட்டி முடிச்சுட்டு பார்க்கும்போது வெளியில் வந்து அந்த லோட்டஸோட ஒரிஜினல் கலரும் அப்படியே இருக்கிற மாதிரி இருக்கும். உள்ளே வந்து ஷைனிங்காக இருக்கும். நல்லா இருந்தது பார்க்க, எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது. இது வந்து பார்த்திங்கன்னா, நம்ம வரலட்சுமி நோன்பப்போ சைடில் குத்து விளக்கு வைக்கவோ இல்லை சாமி ஏதாவது இதில் வச்சு கூட நம்ம அழகாக டெக்கரேட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு இந்த ஐடியா பிடிச்சிருக்கா இல்லையான்னு சொல்லுங்கள். நான் இப்போ வந்து சும்மா எங்கள் வீட்டில் இருக்க சாமி சிலையை வச்சு காமிக்கிறேன், அது எப்படி இருக்குன்னு பாருங்கள். ஒரு அழகாக ஒரு பயங்கரமான லுக்கு கொடுக்குது, நல்லாவே இருந்தது. நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு தேவைன்னா குத்து விளக்கு கூட இதே மாதிரி 2 செஞ்சு நீங்கள் இந்த சைடு ஒரு குத்து விளக்கு, அந்த சைடு ஒரு குத்து விளக்குன்னு கூட வச்சுக்கலாம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.